வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு. இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்களுக்கான சொல்றது. தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ரூபாய் பட்ஜெட் இருக்குல்லங்க, அது சூப்பரான பட்ஜெட். அந்த பட்ஜெட் தான் நம்மள ஸ்வீட் எடுத்து கொண்டாட சொல்லுது. அதுவும் டைரி மில்க் எடுத்து கொண்டாட சொல்லுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 15,000 கோடி ரூபாவை பட்ஜெட்ல அதிகம் பண்ணி கொடுத்திருக்காங்க கல்வி வளர்ச்சிக்காக. இந்தியால இதுவரைக்கும் போட்ட பட்ஜெட்லயே பிஜேபி வந்ததுல இருந்து கல்வி வளர்ச்சி நிதி கம்மியாயிக்கிட்டே தான் போகுது. பணத்தை கம்மி பண்ணிட்டு மொழியை மட்டும் 3 படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டைஃபண்டை கட் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் ஃபண்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கல்விக்கான நிதியை இப்ப வரைக்கும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் போறாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம சொல்லலாம் பணத்தையும் சேர்த்தி கொடுக்குறோம், 2-3 மொழியை சேர்த்தி படிங்கன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் டைரி மில்கோட வேல்யூ என்னன்னு. ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம இவ்வளவு நாள் டயலாக் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, கம்யூனிகேஷன், கற்பனை, திறமை அப்படின்னலாம். என்னோட கனவு மொழியில தான் வரும், அதுவும் தாய்மொழியில தான் வரும் அப்படின்னு ஹிந்தி தெரியாத போடா அப்படிங்கறதையே தோட சொல்லி விட்டுட்டாரு. ஹிந்தி தோட. ஆன்டி, கோவா போன அங்கிளை பத்தி சொல்லுங்க ஆன்டி. தன்னோட காதல், கற்பனை, மகிழ்ச்சிய இன்னொரு மொழியில சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்ல. உணர்ச்சி வாக்கியத்தை சொந்த தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் அது உணர்வோட வரும்னெல்லாம் நம்ம ஆளுங்க பிள்ளைகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஆளுங்க இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க. அறிஞரனா இறந்து விட்டார், இதை உணர்ச்சி வாக்கியத்தில் சொல்லுங்க. அந்தோ அறிஞரனா இறந்து விட்டாரா, அந்தோ அப்படிங்கிற போடுற வார்த்தை ஒரு பெரிய உணர்ச்சியை கொடுக்குதுங்க. சொல்றப்ப நம்ம சொல்லிடலாம், ஆனா எழுதுறப்ப மை ஹஸ்பண்ட் மீசன் கூட சொல்லல, ஆனா சொன்னது அழகா இருந்ததுல, புரிஞ்சதுல, எவ்வளவு அழகா புரிஞ்சுது. ஹிந்தி தோட தெரிஞ்ச பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியாது இன்னொரு ஆண்டிக்கு இன்னும் அழகா புரிஞ்சதுல. ஒன் ஹாலிடே இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருப்பாங்க, அதுல எங்க உணர்ச்சி கம்மியா போச்சு? ஹாலிடே அதுலயே பாதி ரொமான்ஸ் முடிச்சுது. இருந்தாலும் புரியறதுக்காக இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே அழகாவே சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த ரொமான்ஸுங்கிற வார்த்தை கூட சொல்ல வேண்டியதே இல்லை, ஆனாலும் அந்த ரொமான்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. அடுத்தது சொல்ல வராங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஆன்டிக்கு இங்கிலீஷ் பெருசாலாம் தெரியாது, ஆனா அறிவியல் சாதனத்தோட பொருளுங்கிறதுனால ஸ்கூட்டர்னு சொல்லிடுறாங்க. நாமளும் நம்ம ஆளுங்க கிட்ட எத்தனையோ சொல்லி சலிச்சாச்சுங்க. அவன் கண்டுபிடிச்ச பொருளுக்கு அவன் வச்ச பேரையே கூப்பிடுங்க. எலிப்பொறி, கனிப்பொறி, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி, ஒளி வாங்கி, ஒளி பெருக்கி, இப்படி அவன் பேரை வச்சிருந்தான். எவ்வளவு அழகா மைக் அப்படின்னு வச்சுட்டான். மைக், ஸ்பீக்கர், மவுஸ், கீபோர்ட், ரெஃப்ரிஜரேட்டர் சொல்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஒரு பெயர் சொல்ல டிரான்ஸ்லேட் பண்றதுல என்ன பெருமை நமக்கு வேண்டி கிடக்கு. சரி, ஓகே, ஸ்கூட்டர் ஓகேவா. எவ்வளவு அழகான ஒரு கம்யூனிகேஷன், வெறும் 1 நிமிஷம் 46 செகண்ட்ல கம்யூனிகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா. அதுவும் எந்த டைம்ல இந்த ஆட் வந்திருக்கு பாருங்க. நானே இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 வாங்கிட்டேன். சாப்பிடுறதுதான் सुनो, इनसे मिलो। मिसेज अय्यर चेन्नई से, कॉलोनी में नहीं आई है। नमस्ते बैठी ना। नमस्ते, कैसी हैं? चेन्नई से। सॉरी, माय हिंदी थोड़ा हाँ ठीक है, कोई बात नहीं। गोवा, अरे बताती हूँ बहुत मजे की। तुझे क्या ही बताऊँ, पता है हस्बैंड क्या बोले? क्या बोलना? On holiday, my husband romancing, buying chocolate, sitting on scooter. I not sitting. Husband going, gone. I chill out. Husband. Then he back scares. Sorry, my English थोड़ा, but very sweet. कैडबरी डेयरी मिल्क, कुछ अच्छा हो जाए, कुछ मीठा हो जाए. வெறும் பொருளை விற்க வந்தவன்தா, பொருளை வித்து லாபத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு வந்தவன்தா. அவனுக்கு இங்க இருக்கிற இந்த 2 மொழியில எது சிறந்த மொழி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பார்க்க போனா அவன் ஆடுக்குன்னு போட்டதை விட இன்னைக்கு அவனுக்கு திருப்பி கிடைச்ச ஆடுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான்.
ஆனாலும் அவன் ஒரு அழகான விஷயத்த, ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட கன்வே பண்ணியிருக்கான். அதுவும் முக்கியமான நேரத்துல. அந்த ஆட்ல அவங்க அதிகமா பேசிக்கிட்டதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்கும். மிச்ச 46 செகண்டும் பேசாமலே பல விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. இந்த ஆடுக்கு சம்பந்தமே இல்லாததுதான் அந்த பட்டம். ஆனா அந்த பட்டம் ரொம்ப அழகாவே பறந்திருக்கு. அவன் கூப்பிட்ட மம்மியும் இந்த மம்மி திருப்பி சொன்ன குட் குட் ஃப்ளை ஃப்ளை அதுவும் அழகா இருந்ததுல்ல. இதத்தான் நம்ம ரொம்ப வருஷமா எல்லாத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு வர லாங்குவேஜ்ல அவன் பேசலாம். ஆனா ஒரு 5-6 பேர் ஒன்னா சேரும்போது எல்லாத்தையும் சேர்க்கிற மொழியா ஒரு மொழி இருக்கணும். உடனே நீங்கெல்லாம் என்ன கேட்பீங்க? அது ஏன் அந்த மொழி இந்திய மொழியா இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. நியாயமா தான் கேக்குறீங்க. நான் என்ன இந்தியாக்குள்ள மட்டுமா மாறி மாறி போயிட்டு இருக்க போறேன்? இல்ல இந்தியாக்குள்ள எனக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைக்குதா? இல்ல வெளிநாடுகளுக்கும் போவேன்ல. மொத்த இந்தியாவுக்கும் இந்த முக்கோணம் தான் வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. நீங்க எல்லாரும் வேலை வாய்ப்புக்காக சவுத் இந்தியாவுக்கு வரீங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பி அப்படியே உலகம் முழுக்க போறோம். அந்த உலகத்துல என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ நாங்க அதெல்லாம் படிச்சுக்கிறோம். நீங்களும் சவுத் இந்தியாவோட நின்றாதீங்க, உலகம் முழுக்க வாங்க. அப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃப்ளையிங் ஃப்ளையிங் ஃப்ளையிங். அந்த பட்டம் பறக்கிற மாதிரியே நம்மளும் ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பட்டத்தை மாதிரி நம்ம பறக்கணும்னா அதுக்கு நீங்க பட்டம் வாங்கணும், அதாவது டிகிரி வாங்கணும். அந்த டிகிரிய தமிழ்நாடு மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்போ இருந்ததை விட இந்த தடவை 15,000 கோடிய அதிகமா அலாட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஃப்ளையிங் 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 பட்டம் வாங்கறதுக்காக. இந்த பட்டம் இல்ல, இந்த பட்டம். இப்படி பட்டங்களா வாங்கி உலக நாடுகள் முழுசா போகணும் அப்படிங்கிறது தான் எங்க தமிழ்நாடோட திட்டம். சரி, படிச்சுட்டு போறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. படிச்சுட்டு இருக்கும் போதே போறதுங்கிறது அதுதான் நான் முதல்வன் திட்டம். இந்த மாதிரியான கனவு திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அதன கனவு திட்டம், இட்ஸ் a ட்ரீம் பிளான் சொல்லிக்கலாம்ல. எவ்வளவு கெத்தா இருக்கு. இந்த கடந்த 3 வருஷத்துல மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு படிக்கும் போதே போயிட்டு வந்திருக்காங்க. அங்க போய் பல விஷயங்களை படிச்சும் கத்துக்கிட்டும் வந்திருக்காங்க. பாருங்க, ஆட்ல இருந்து வெளியே வந்துட்ட இந்த ஸ்கூட்டர் ஃப்ளை ஃப்ளை இதை ஏன் நம்ம இந்திய மொழிகள்லயே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்திய மொழிகள்ல பேச முடியாது. ஏன்னா ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அதை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, அவன் பேரு இன்ஜினியர், மெக்கானிக் இன்ஜினியர். நம்ம ஊர்ல அப்படி ஒரு சிஸ்டமே இல்ல. இங்க ஒருத்தன் ஒரு பொருளை உருவாக்குறான்னு வைங்களேன், அவனுக்கு காமனா இருக்கிற பேரு விஸ்வகர்மா. இவரு செருப்பு தேய்க்கும் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா உண்மையான விஸ்வகர்மா சண்டைக்கு ஓடி வந்துருவாங்க. கோயம்புத்தூர்ல அந்த பிரச்சனை தான் நடந்துச்சு. அதுக்கு தான் வானதி அக்கா போய் முடியெல்லாம் விரிச்சு போட்டு சமாதானப்படுத்த போனாங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரிஜினலி விஸ்வகர்மாஸ், அவங்கெல்லாம் நாம் கி வாஸ் விஸ்வகர்மா, சும்மா உள்ள லைக் அந்த பேரை கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. இதத்தான் வானதியம்மா சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஜாதியை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தொழிலை விட ஜாதி ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஜாதியில இருக்க தொழில் வேற எந்த ஜாதிக்கும் போயிடக்கூடாதுன்னு புடிச்சு வச்சு உட்காந்துருக்கோம். பையனோட அப்பா ஹேர் கட்டர், பையனோட தாத்தாவோட தாத்தாவுமே ஹேர் கட்டர். ஆனா அவன் பையனும் தமிழ்நாட்டுல ஹேர் கட்டரா ஆக முடியாம போகுதே அப்படிங்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கெல்லாம். அதனாலதான் பையனோட பையன் ஹேர் கட்டரா வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பையன் பாஸ் பண்ணிடப்படாது. அதனாலதான் நீ 2 லாங்குவேஜ் படிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போறதை விட நீ 3 லாங்குவேஜ் படிச்சு ஃபெயில் ஆகி இங்கேயே ஜாதிக்குள்ளேயே ஜாதி தொழிலை பண்ணியே காப்பாத்திக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த கேட்பரிஸ் நம்ம கிட்ட வந்து சொல்லுச்சு ஹிந்தி தோடா தோடா. அப்பதான் கேட்பரி சொல்லுச்சு மிஸ்ஸஸ் ஐயர் ஃப்ரம் சென்னை அப்படின்னு. மிஸ்ஸஸ் ஐயர் என்ன சொன்னாங்க? ஹிந்தி தோடா தோடா. கோவா ஆன்டி ரொமான்ஸ், ஹிந்தி ஆன்டி ஸ்கூட்டர், மம்மி குட் குட் ஃப்ளை ஃப்ளை. ஃபைனலா அந்த ஸ்கூட்டர்னு சொன்ன ஆன்டி வெரி கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் கடைசியா கேட்பரிஸ்காரன் ஒரு ரைட்டிங்ஸை போடுறான். இப்பதான் நம்ம ஐயர் ஆன்டி சொல்லுவாங்க தோடா தோடா வெரி ஸ்வீட். இதே மாதிரி ஸ்வீட் கொடுத்தது தான் நம்ம தமிழ்நாட்டோட 2025 பட்ஜெட். இந்த பட்ஜெட் நமக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே
ரொம்ப ஸ்வீட்டான நியூஸா இருந்திருக்கு. ஸ்வீட்டடு கொண்டாடு. இப்ப நாமளும் பேசி ஆகணுங்க. இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டு இனி இந்திய பட்ஜெட்டா மாறுச்சுன்னா அப்போ இந்தியாவே ஸ்வீட்டடு கொண்டாடு. ஜாதி மத இன மொழி பாகுபாடின்றி இந்தியர்களாய் ஒற்றுமையா இருப்போம். நம்ம எல்லாரும் பேசுவோம். வெரி ஸ்வீட். பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.